பிச்சை ஒரு தடவை கூட ரீட் பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் டாஸ்லயே சொன்னாரு. டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கே தெரியலன்னாரு. அவங்களோட ஹோம் வென்யூ. அவங்களுக்கே பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலனா அதுவே ஒரு கதையை சொல்லுது. அண்ட் பிச்சை கொஞ்சம் மிஸ்ரீட் பண்ணோன்னு ஒரு பிரசன்டேஷன்ல சொன்னாரு ஸ்ரீராம். பட் பிச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மோசமா பேட்டிங் ஆடினாங்க. அதாவது நம்ம போன சீசன் எப்படி எஸ்ஆர்ஹெச் பாத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் இந்த தடவை நம்ம பஞ்சாபை பாக்குறோம். நிறைய தடவை நம்ம ஷோலயே நான் சொல்லியிருக்கேன். எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனல்ல எப்படி ஆடினாங்களோ இவங்க அந்த மாதிரி ஆடினாங்க பாருங்க. வேற ஒரு கேமே இல்ல, ஒரே கேம் தான் வச்சிருந்தாங்க. பவர் பிளேல 3 விக்கெட் போனதுக்கு அப்புறமா சரி ஒரு 2 ஓவர் பார்த்து ஆடுவோம்னு கூட யாரும் நிக்கலையே. பட் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாசிட்டிவ் அப்ரோச் அவங்களுக்கு வந்து கையும் கொடுத்துருக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் டாப் ஆர்டர் எல்லாம் விழும். பட் அதுக்கு ஒரு 200+ போவாங்க. இப்போ ரீசெண்ட் அந்த பிரேக்கு அப்புறம் கூட ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் விழுவாங்க, 30 for 3 போவாங்க. அங்கிருந்து நேகல் வதராலாம் அடிச்சு கொண்டு வந்து 200+ போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது இங்க நடக்காம போயிருச்சு. அவ்வளவு நல்லா போலிங் போட்டாங்க ஸ்ரீராம். ரஜத் பட்டிதாரோட பிளான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்னதுன்னா ஷார்ட் செலக்ஷன் தான். இந்த பிச்ல மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிற பிச்ல ஸ்ட்ரெயிட்டா ஆடினா கூட கொஞ்சம் பெட்டர். எல்லாருமே அக்ராஸ் த லைன் அவுட் ஆடினாங்க. லெக் சைட்ல அடிக்க போய் அவுட் ஆனாங்க. நீ எந்த பிளேயர் வேணாலும் எடுங்க, முக்காவாசி பிளேயர்ஸ் லெக் சைட்ல அடிக்க போய் அவுட் ஆனாங்க. சரி, ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கு, ஹேசல்வுட் நல்லா போடுறாங்க. ஸ்பின்னர்ஸ் கிட்டே விக்கெட் விட்டாங்களே, சுயாஷ் சர்மாவுக்கு 3 விக்கெட் விட்டாங்க. ஸோ ஓவராலாவே அந்த லெக் சைட்ல அடிக்க போய் அவுட் ஆனது நிச்சயமா உதவவே இல்லை பஞ்சாபுக்கு.